நான்காவது வாசல் சிலருடைய வீட்டு வாசல்கள். ஊர் உலகத்தெல்லாம் பற்றி பேசணும். இப்ப கொஞ்சம் நம்ம வீட்டை பற்றி பேசுவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அல்லேலூயா. காயினே, உன் வீட்டு வாசப்படியில் பாவம் வந்து விட்டது. கொஞ்சம் அசந்தியனா உள்ள வந்துரும், உன்னை கொலைகாரனா மாற்றும். இப்பொழுது நீ விழித்துக் கொண்டால் நீ அந்த பாவத்தை ஆண்டு கொள்ளலாம். நீ கொலைகாரன் ஆக மாட்டாய். அல்லேலூயா. நடந்தது என்ன? அந்த வீட்டு வாசப்படியில் வந்த பாவம் காயினை விழுங்கி போட்டது. காயின் இடம் கொடுத்து விட்டார், பிசாசுக்கு இடம் கொடுத்தார். பாவம் அவனை மேற்கொண்டு விட்டது. கொலைகாரனாக முதல் பிறந்த மனிதன் காயின் மாறி போனான். இன்றைக்கு சில வீடுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்கள், அக்கிரமங்கள் வந்திருக்கிறதுனால உங்க வீட்டுக்கு தோல்வி, உங்க குடும்பத்துக்கு தோல்வி. அந்த தோல்வி தான் சபையிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா நீங்க எல்லாம் சேர்ந்த அந்த சபை. அல்லேலூயா. 4 விசுவாசி வீட்டுல நுழைஞ்சிட்டான்னா அந்த சபையில அவன் சில கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சு விடுவான். தேவ பிள்ளையே, நீ இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆகானுக்குள் நுழைந்தான் பாருங்க, முழு இஸ்ரவேலையும் ஆயி பட்டணத்துல தோல்விக்குள்ளாக்கி போட்டான். ஒரு ஆகானுக்குள் தானே அவன் நுழைஞ்சான். ஆனா தோல்வி அடைஞ்சது யாரு? இஸ்ரவேல் சபை முழுவதும் படுதோல்வி அடைந்தது. இன்றைக்கு சில சபைகளுக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறது? சில விசுவாசிகளோட வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறது, ஊழியக்காரனுடைய வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறது. ஆகையினால இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கிற இந்த பொல்லாத போராட்டங்கள், பாவத்தினால் பிசாசினால் வரக்கூடிய போராட்டங்கள் இன்றைக்கு ஜெயமெடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். உங்க வீட்டுல அடிதடி நடக்குதா? டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுக்குள்ள வன்முறை, கணவன் மனைவி அடி பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறதா? அதான் நீ பாவத்துக்கு இடம் கொடுத்திருக்காயின்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள குடி இருக்கா? குடி மதுபானம் இருக்கா? வீட்டுக்குள்ள சிகரெட் இருக்கா? வீட்டுக்குள்ள போதை வஸ்துக்கள் இருக்கிறதா? வீட்டுக்குள்ள விபச்சாரமா? வீட்டுக்குள்ள ஓரின சேர்க்கையா? வீட்டுக்குள்ள சுய புணர்ச்சியா? வீட்டுக்குள்ள கணவன் மனைவி துரோகமா? வீட்டுக்குள்ள 4 பேரை கொண்டு வச்சு சதி திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறாயா? வீட்டுக்குள்ள ஆகாதவர்களை ஏற்றி கொண்டு இருக்கிறாயா? அந்த வீட்டில பாவம் சாபம் குடியிருக்கும். அந்த வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? இந்த வீடுகள் சுத்திகரிக்கப்படட்டும். அப்பொழுது கர்த்தர் வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, சபையிலும் சரி ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. உன் வீட்டில என்ன பொருட்கள் இருக்கிறது? விசுவாசியே, தேவ பிள்ளையே, கவனித்து பார். வீட்டுக்குள்ள ஏதாவது ரூபத்திலே விக்கிரகம் இருக்கிறதா? விக்கிரகம் இருக்கிறதா? உன் வீட்டிலே கந்திஷ்டி பொம்மை வச்சிருக்கியா? உன் வீட்டுல வழிபாட்டுக்கு என்று, நமஸ்காரத்துக்கு என்று, அப்பப்ப கும்பிடுறதுக்கு என்று செத்து போனவருடைய போட்டோஸ் வச்சிருக்கியா? கடவுள் போட்டோ வச்சிருக்கியா? அல்லது வேற யாராவது தேவதூதர்கள், புண்ணியவான்கள் யாருடைய போட்டோ வச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் இருந்தா இயேசு அங்கே எழுந்தருளி வெற்றி தர முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வீட்டில் இருக்கிற தேவனு பிரியமில்லாத காரியங்கள் மாறிப்போன். மந்திரிச்சு வாங்கின பொருளை ஒரு சரீரத்துல கட்டிக்கிட்டு, மந்திரிச்சு வாங்கின பொருளை ஒரு பெட்டுக்கு அடியில வச்சுட்டு சுகம் வரும் சுகம் வரும்னா அதனால் தான் வார சுகமும் உன்னிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுகளை சுட்டரித்து தள்ளு, அதை தூக்கி எறிந்து போடு. அதுக்கு பிறகு நீ கர்த்தர் இயேசுவை நோக்கி பார். இயேசு உனக்காக வந்த அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை தெரியாம நான் இப்ப சொல்ற விஷயங்களை உங்க வீட்டுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து இன்றைக்கு முதல் வேலையா போன உடனே தூக்கி வெளியே தள்ளுங்க. சுட்டரிக்க வேண்டியது சுட்டரித்து போடு, எரிய வேண்டியது எரிந்து போடு. அப்பொழுதுதான் கர்த்தர் அங்கே எழுந்தருளுவார். அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆனா உன் கை செய்கிற சில வேலை சரியில்லை. இன்றைக்கு அது திருந்தும் என்றால் கர்த்தர் உனக்காக தம்முடைய ஓங்கிய உயர்த்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல வேசி பணயம், பெண் வேசி, வேசி பணயம் வீட்டுக்குள்ள இருக்கா? நாயின் கரையம், ஆண் வேசி, அதான் நாயின் கரையம் வீட்டுக்குள்ள இருக்கா? இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தினால பணம் சம்பாதிக்கிறாயா?
உன் வீட்டில் எப்படி இயேசு எழுந்தருள முடியும்? உனக்கு எப்படி ஜெயம் தர முடியும்? சிந்தித்து பார்ப்பாயாக. திருட்டு இருக்கா? திருடின பொருள் இருக்கா? திருட்டு பணம் இருக்கா? பரிதானம் லஞ்சம் வாங்கின பணம் வீட்டுக்குள்ள இருக்கா? இதெல்லாம் தான் பாவம், இதெல்லாம் தான் சாபம். ஊழல், அரசு பணத்தை ஊழல் செய்தாயா? கம்பெனி பணத்தை கடத்தினாயா? ஊழல் செய்தாயா? அதை வச்சு வீட்டுக்குள்ள பொருள் வாங்கி வச்சிருக்கா? அதை வச்சு வீடை கட்டி வச்சிருக்கா? எப்படி சாபம் மாறும்? எப்படி கட்டுகள் நீங்க முடியும்? இன்றைக்கு அதை தூக்கி வெளியே போடுவேன் தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அழுது மனம் திரும்புங்கள். கர்த்தர் கிரியை செய்வார். காணிக்கை ஏய்ப்பு, வரி ஏய்ப்பு. ஏய்ப்புன்னா என்னது? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தாம வீட்டுல பயன்படுத்தி கொண்டிருந்தால் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? அதனாலே சாபம் வருது. கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய வரியை செலுத்தாம வரி ஏய்த்தால் வசனத்தின்படி கர்த்தர் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். நீ பெரிய ஞானி என்று நினைக்கலாம், பெரிய விவேகம் உள்ள ஆளுன்னு நினைக்கலாம். கர்த்தர் அப்படி சொல்லல. எவனுக்கு வரியை செலுத்தணுமோ அவனுக்கு செலுத்துன்னு சொல்லி இருக்கார். எவனுக்கு தீர்வையை செலுத்தணுமோ அவனுக்கு செலுத்துன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சில விஷயங்கள் அறியாம புரியாம சில தேவ மக்களும் இன்றைக்கு தங்களுடைய வீட்டுக்குள்ளே பாவத்துக்கும் சாபத்துக்கும் கட்டுகளுக்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய கட்டாக இருக்கிறது. அதிலிருந்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். அந்த தீர்மானம் உண்மை உள்ளதா இருக்கட்டும். சும்மா ஆண்டவரை ஏமாத்த முடியாது, மனுஷனை ஏமாத்த போல இந்த ஒரு தடவை விடுங்க, அடுத்த தடவை நான் செய்ய மாட்டேன், இப்படி வேலைப்பாடு ஆண்டவர்ட்ட வைக்க முடியாது. உண்மையாய் மனம் திரும்பு, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. கள்ளத்தராசினால் உண்டான பொருள், உண்டான பணம் வீட்டில் இருக்கா? அநியாய லாபம், அதனால உண்டான பணம் வீட்டுக்குள்ள இருக்குதா? ஸ்தோத்திரம். அக்கிரமத்தின் வருமானம், போதை விற்று நீ வாழ முடியுமா? 4 பேர் குடும்பத்தை கெடுக்கிற போதையை விற்று உன் வாழ்க்கையை நீ கட்டி எழுப்ப முடியுமா? கர்த்தருக்கு அது பிரியமா இருக்குமா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ள கடத்தல் அது இதுன்னு உன் கை அதில் இருந்தால் தேவன் உனக்கு நியாயமா வச்சிருக்கிற ஆசீர்வாதம் கூட உன் மேல வராது. இவைகளை விட்டு விலகியாக வேண்டும். ஸ்தோத்திரம். சும்மா வட்டி வசூலிச்சுட்டு திரிகிறது இது தேவ மக்களுக்கு அழகா? சங்கீதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? யார் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய கூடாரத்தில் நிலை நிற்பான்? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கடையை மூட முடியல, ஞாயிற்றுக்கிழமை வியாபார ஸ்தலத்தில் என்ன வேலை உங்களுக்கு? கர்த்தருடைய சபையில வேலை செய்ய வேண்டிய ஆள், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டிய ஆள், அது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. பகல் வேளையில் கர்த்தரை ஆராதிப்போம், சாயங்கால வேளையில் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில காரியத்துக்கு அல்லேலூயா வராது, வரணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்காதீங்க, அதனால ஒன்னும் குடிமொழிக்கு போகாது. திங்கக்கிழமை அடுத்த 6 நாட்கள் உங்களை மற்றவர்களை விட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தயவு செய்து எந்த வியாபார ஸ்தலம், எந்த காரியங்கள், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு, கர்த்தரை குடும்பமா ஆராதிப்போம். அதுக்கு பிறகு சாயங்கால நேரம் எல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். தீர்மானம் எடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லாத விட முடியாது ஆசீர்வாதம் போயிரும்னா நீங்க தான் ஆசீர்வாதத்தை துரத்துறீங்க, அது போகல. புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய வீடுகளை ஒன்று சுத்திகரிப்போம். அல்லேலூயா. வீட்டிலே என்ன வார்த்தைகள் பேசப்படுகிற வார்த்தைகள்லாம் உத்தரங்களில் பதிகிறதுன்னு பைபிள்ல நம்ம படிச்சோமா இல்லையா? படிச்சிருக்கோமா இல்லையா? ஸ்தோத்திரம். வார்த்தைகளை அழிக்க முடியாது. ஒன்ஸ் வார்த்தை வாயிலிருந்து போயாச்சுன்னா அது ரெக்கார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உன் வார்த்தைகள் கவனமா இருக்கணும். பொய், வீடு முழுசும் பொய், வீட்டுல வர அந்நியரிடத்துல பொய், விருந்துக்காரன்ட்ட பொய், தேடி வருகிறவன்ட்ட பொய், நடு வீட்டுல இருந்து பொய். பொய்யனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதா? எங்கேயாவது இருக்குதா? நம்மளும் தெரியாம பொய்யனாகி போனோமே, பொய்யனாகி போனோமேன்னு சிலர் வேதனைப்படுறீங்க. உண்மை, நீ விழுகிறது உனக்கு தெரியாது, நீ தப்பு பண்றது பலதும் உனக்கு தெரியாது. சாத்தான் வஞ்சகன் அப்படித்தான் வஞ்சித்துட்டு போவான். பொய், கெட்ட வார்த்தை. இங்க வந்த அந்நிய பாஷை, அது என்ன அந்நிய பாஷைன்னு தெரியல, அது தேவனுக்கு அந்நிய பாஷை தான். உன்னுடைய அந்நிய பாஷை தேவன் அங்கீகரிக்க மாட்டான். உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்தால் அந்நிய பாஷை பேசாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் வார்த்தைகளால் வீட்டை நிரப்பிட்டு
பாஸ்டர் ஓடி வந்துருங்க ஓடி வந்துருங்க. கருப்பா ஒரு உருவம் ஓடுது. கருப்பா மட்டுமா ஓடும்? விதவிதமா ஓடும். கெட்ட வார்த்தையை விடுங்கள், பொய்யை விட்டு விடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபம், உங்க பிள்ளைகளை நீங்களே கண்டபடி சாபம் போட்டுக்கிட்டு பிறகு தலையில கை வச்சுட்டு ஐயோ ஐயோன்னு சொன்னா முதல்ல நீங்க போட்ட சாபத்தை விட்ரா பண்ணுங்க. அல்லேலூயா. தூஷணம், வல்கர் பேச்சுகள், யாரையும் தூஷிக்கிறது தூஷணம். அரசியல்வாதிகளை தூஷணம், ஆளுகை சேரவுள்ள தூஷணம், பாஸ்டர்மாரையும் தூஷணம், எல்லாரையும் தூஷணம். உன் வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இன்றைக்கு தேவ பிள்ளையே, கர்த்தர் எதை உனக்கு சுட்டி காட்டினாரோ இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பெற்றாக வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு நீதிமானுடைய வீடா இருந்தாலும், பெரிய பரிசுத்தவானா நீங்க இருக்கலாம், வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கிரியைகள் நடந்துச்சுன்னா அது ஆபத்து, அது மோசம், அது தீமை. அவைகள் மாறணும். சில வீட்டுல பாருங்க, காட்சிகளால் கெட்டழிந்து போகிற வீடுகள் இருக்கிறது. ஆபாச காட்சிகள், எப்ப பார்த்தாலும் இதுதான் காட்சி. அடிதடியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட், துப்பறியும் இதுல இன்ட்ரெஸ்ட், எங்கேயோ ஒண்ணுல போய் சிக்கி கிடக்குது. கண்ட காட்சிகளை பார்த்து 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 போகுது. வீட்டுக்குள்ள நடு வீட்டுல விக்கிரகாராதனை வருது, அந்த பாட்டு வருது, அந்த காட்சி வருது, எல்லா காட்சிகளும் வருது. அப்புறம் எப்படிங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும்? இன்றைக்கு சிந்தியுங்கள், இன்றைக்கு மனம் திரும்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தாழ்த்தினால் கர்த்தர் நமக்காக எழுந்தருள இன்றைக்கும் ஆயத்தமா இருக்கிறார். ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உண்மையில் அவர் பரிதாபப்படுகிறார். என் பிள்ளை பிசாசு வஞ்சித்துட்டானே, என் பிள்ளை எப்படி ஆக்கி போட்டானே, வாயினால வீட்டை கெடுத்து போட்டானே, காட்சிகளால கெடுத்து போட்டானே, அப்படி கெடுத்து போட்டானே, எப்படி கெடுத்து போட்டானே. அந்த வீடு நான் உலாவ வேண்டிய வீடு அல்லவா? ஆண்டவருடைய உள்ளம் இன்றைக்கும் அதை விரும்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மட்டும் நீங்க தாழ்த்தி ஆண்டவர் கையில வந்தீங்கன்னா உங்க வீடு சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா.